சிற்றிலக்கியத்தை வடமொழியில் டேஸ் என்பர். பிரபந்தம். பிரபந்தம் என்பதன் பொருள் டேஸ் நன்கு கட்டப்பட்டது. அளவு மற்றும் பாடுபொருளின் எல்லையை குறிப்பது டேஸ் சிற்றிலக்கியம். சொற்கள் தொடராக தொடர்ந்து பாட்டமைப்பை பெறுவதை தொடர்நிலைச் செய்யுள் என்று சிற்றிலக்கியத்தை பற்றி கூறியவர் டேஸ் பவணந்தி முனிவர். சிற்றிலக்கியங்களுக்கான வித்து டேஸ் நூல்களிலே உள்ளது. தொல்காப்பியம். தொல்காப்பியம் குறிப்பிடும் டேஸ் போன்ற செய்யுள் வனப்புகளே பிற்கால சிற்றிலக்கியங்களுக்கு அடிப்படையாகும். விருந்து தோல். சிற்றிலக்கியங்களின் பொற்காலம் டேஸ் கிபி 16ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டு வரையிலான காலம். சிற்றிலக்கியங்களின் வடிவத்தை முறைப்படுத்திய நூல்கள் டேஸ் பன்னிருப்பாட்டியல், பச்சனந்தி மாலை, சிதம்பரப் பாட்டியல். அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் 4 உறுதிப் பொருள்களுள் ஏதேனும் ஒன்றை தருவதாக அமைவது டேஸ் சிற்றிலக்கியம். சிற்றிலக்கியங்களின் எண்ணிக்கை டேஸ் 96. தமிழ் மொழியில் காணப்படும் இலக்கிய வகைமைகளில் ஒன்று டேஸ் சிற்றிலக்கியம். சிற்றிலக்கியங்கள் வகைகள் 96 என்று முதலில் கூறும் நூல் டேஸ் பிரபந்த மரபியல். வீரமாமுனிவர் இயற்றிய டேஸ் நூலும் சிற்றிலக்கியங்களின் வகைகள் 96 என்று கூறுகிறது. சதுரகராதி. தமிழிலக்கிய வரலாற்றில் டேஸ் காலத்தில் சிற்றிலக்கியங்கள் தோன்றின. நாயக்கர். பிரபந்தம் என்ற சொல்லை முதலில் தமிழில் கொண்டு வந்தவர் டேஸ் நாதமுனிகள். சிற்றிலக்கியங்களின் இலக்கணத்தை கூறும் நூல் டேஸ் பாட்டியல் நூல்கள். சிற்றிலக்கியங்களின் இலக்கணத்தை தெளிவாகவும் கூறும் நூல் டேஸ் பன்னிருப்பாட்டியல்.